Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் டெக்னாலஜி ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2012ல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க ஃபார்மாசிட்டிக்கல் அண்ட் கெமிக்கல் செக்டார்ஸுக்கு தேவைப்படுற ஸ்பெஷலைஸ்ட் இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ற பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனியோட இன்ஹவுஸ் ஃபெசிலிட்டியில என்டையர் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டிசைன், இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங், அசம்பிளி, இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறதா அப்படியே சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை 3 வெர்டிகல்ஸாக பிரிச்சிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் வெர்டிகல் ரியாக்ஷன் சிஸ்டம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ், செப்பரேஷன் அண்ட் ட்ரையிங் சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் வெர்டிகல் பிளான்ட், இன்ஜினியரிங் அண்ட் சர்வீசஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி ஸ்பெஷலைஸ்டு இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸை கிளாஸ் லைன்டு மெட்டீரியல்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் அண்ட் நிக்கல் அலாய் பேஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட கஸ்டமர் பேஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. கரண்டா இந்த கம்பெனியோட பாப்புலர் கிளைண்ட்ஸ் பார்க்கும்போது அபிட்டோரியோ ஃபார்மா பிரைவேட் லிமிடெட், அரோபிந்தா ஃபார்மா, சிசிஎல் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் பிரைவேட் லிமிடெட், கோஹான்ஸ் லைஃப் சயின்சஸ், கெடிலா பார்மாசிட்டிகல்ஸ், டெக்கான் ஃபைன் கெமிக்கல்ஸ், டசமி லேப் பிரைவேட் லிமிடெட், லாரஸ் லேப்ஸ், கிரானுல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், மேக்லியோட்ஸ் பார்மாசிட்டிகல்ஸ், எம்எஸ்என் லேபரட்டரிஸ், நாட்கோ ஃபார்மா, ஹார்னர் லேப் லிமிடெட், ஹெட்ரோ ட்ரக்ஸ், ஹெட்ரோ லேப்ஸ், ஹெசிலோ லேப் பிரைவேட் லிமிடெட், பைரமெல் ஃபார்மா, சான்விரா பயோசைன்சஸ் லிமிடெட், டாக்ரோஸ், சுவன் பார்மாசிட்டிகல்ஸ், வம்சி லேப்ஸ் அண்ட் வியாஸ் லைஃப் சயின்சஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு ஹைதராபாத் ரீஜன்ல 8 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் இவங்களோட சேல்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா குஜராத், மும்பை, மகாராஷ்டிரா, விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி மல்டிபிள் சேல்ஸ் நெட்வொர்க் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு இன்சைட் அண்ட் அவுட் சைட் இந்தியாவில் ஸ்ட்ராங் நெட்வொர்க்ஸ் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். செப்டம்பர் 2024ல பார்க்கும்போது இந்த கம்பெனியில 460 ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் 731 கான்ட்ராக்ட் லேபர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். பிஸ்கல் இயர் 2024ல பார்க்கும்போது ரியாக்ஷன் சிஸ்டம்ஸ்ல இருந்து 56.71% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஸ்டோரேஜ், செப்பரேஷன் அண்ட் ட்ரையிங் சிஸ்டம்ல இருந்து 30.08% ஆஃப் ரெவன்யூ, பிளான்ட், இன்ஜினியரிங் அண்ட் சர்வீசஸ்ல இருந்து 13.21% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வெர்டிகல்ஸ்ல இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் அப்ளிகேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். பிஸ்கல் இயர் 2024ல பார்க்கும்போது பார்மாசிட்டிக்கல் செக்டார்ல இருந்து மட்டுமே 81.79% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. கெமிக்கல் செக்டார்ல இருந்து 12.54% அண்ட் அதர்ஸ்ல இருந்து 5.67% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் பார்மாசிட்டிக்கல் பிசினஸ்ல இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ரீஜன்ஸ் பத்தி பார்க்கலாம். பிஸ்கல் இயர் 2024ல இன்சைட் இந்தியால இருந்து மட்டுமே 99.63% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் அவுட் சைட் இந்தியா, அதாவது எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இருந்து 0.37% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், நெட் வொர்த் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 24ல 60.01 crores அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் நெட் வொர்த் பார்க்கும்போது 409.92 crores அளவுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில எக்ஸ்போனென்ஷியலா டெவலப் ஆகிட்டு இருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில இன்க்ரீஸ் ஆகிறது ஸ்லைட் நெகட்டிவான பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பாசிட்டிவா ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வர்றாங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பண்ட் 133 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பண்ட் பார்க்கும்போது 140 rupees per share சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் ஏர்னிங்ஸ் per share. இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல் வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. யூஸ்வலா ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share இயர் ஆன் இயர் கேட்டகரியில இம்ப்ரூவ் ஆகுறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பாக்குறேன். இந்த 2 இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 39.77 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். ஸ்பெஷலைஸ்ட் இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோ 55.24ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ கம்மியா தான் இருக்கு.
இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7674 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எப்போவுமே இன்டர்நெட் பேங்கிங் மெத்தட் மூலிமா தான் ஐபிஓவில் அப்ளை பண்ணுவேன். இன்டர்நெட் பேங்கிங் மெத்தட் மூலிமா எப்படி ஒரு ஐபிஓவில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு ஹவு டு அப்ளை இன் ஐபிஓ இன் தமிழ் பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் பேங்க்ஸில் இருந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் டீட்டெயிலாகவே வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் நார்மல் யூபிஐ மெத்தட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அதில் என்ன மிஸ்டேக்ஸ் வரும் அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னும் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் ஹச்என்ஐ கேட்டகரினா என்ன, ரிட்டெயில் கேட்டகரினா என்ன, இந்த ரெண்டு கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு அலாட்மெண்ட் ப்ராபபிலிட்டி அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சேம் வீடியோஸை நம்ம டெலிகிராம் சேனலோட பின்னடு மெசேஜை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே உங்களுக்கு நான் ஈஸியாகவே அட்டாச் பண்ணியிருப்பேன். இந்த பின்னடு மெசேஜில் ஜெரோதா, ஏஞ்சல் ஒன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஸில் எப்படி டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அண்ட் அதுக்கான டீட்டெயில்டு ப்ரொசீஜரையும் கொடுத்துருப்பேன். எஸ்எம்இ ஐபிஓனா என்ன, ஐபிஓவில் எப்படி அப்ளை பண்ணுறது, சாவரின் கோல்டு பாண்ட்ஸ்னா என்ன, இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ஸில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸுக்கு தேவைப்படுற நிறைய வீடியோஸை இங்கே அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ தட் நீங்கள் ஈஸியாகவே ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் growth ரேட் பார்க்கும்போது ஃபிஸ்கல் இயர் 24ல 9.26% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பர்சன்டேஜ் பார்க்கும்போது ஃபிஸ்கல் இயர் 2024ல 25.49% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து 20.74% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. யூஸ்வலா இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் பார்க்கும்போது 11.85% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் டோட்டல் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.32 மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் RONW பர்சன்டேஜ் பத்தி பார்க்கலாம். ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க்ஸ் பத்தி பார்க்கும்போது பிஸ்கல் இயர் 2024ல 20.74% மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். ஸ்பெஷலைஸ்டு இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்றதுல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ்னு பார்க்கும்போது GMM, ஃபால்டர் லிமிடெட், HLE, கிளாஸ்கோட் லிமிடெட், தெர்மேக்ஸ் அண்ட் ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டோட்டல் இன்கம்ல இந்த கம்பெனி ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியா அண்ட் அப்ராட்ல ஸ்பெஷலைஸ்ட் இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் வந்து இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அதுலயும் இந்த கம்பெனி கான்சென்ட்ரேட் பண்ற கிளாஸ் லைனட் எக்யூப்மெண்ட் மார்க்கெட் வந்து இயர் கேட்டகரியில ஆல்மோஸ்ட் 10.1% அளவுக்கு CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்கறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில 2 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு 8 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பட் அந்த 8 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸுமே தெலுங்கானா ரீஜன்ல மட்டும் தான் இருக்கு. இன்கேஸ் இந்த ரீஜன்ல சப்ளை செயின் இம்பாக்ட் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணுன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு மல்டிபிள் வெர்டிகல்ஸ்ல இருந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில இருந்து மட்டுமே மோர் தென் 80% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. இதுவும் இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவான பாயிண்டா நான் பார்க்கறேன். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனிக்கு மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் சர்டன் பாரோயிங்ஸை ரீபேமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதாகவும் இந்த கம்பெனியோட ஹோலி ஓன்ட் மெட்டீரியல் சப்சிடரிக்கு இன்வெஸ்ட் பண்ண போறதாகவும் அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ ஜனவரி 6 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 8 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு லாட்டுக்கு 107 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 410.05 crores அண்ட் இதுல 210 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து Jan 9 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க.
இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து Jan 13. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 72.49% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்கை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. யூஸ்வலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். பட் இந்த கம்பெனியோட ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்கே அந்த கேட்டகரியை ஃபில் பண்ணிருது. ஃபைனலா ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் ஐபிஓக்கு ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். பியர் கம்பேரிசனுக்கு நெகட்டிவ் ரேட்டிங்ஸ், இஷ்யூ டைப் வந்து ஆஃபர் ஃபார் சேல் அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூ ரெண்டுமே இருக்கிறதுனால நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம்ல ஆக்டிவா ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகல. இந்த ஜிஎம்பி வேல்யூ அப்டேட் ஆனதுமே நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். யூஸ்வலா இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே அப்ளை பண்ண போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஐபிஓ அலர்ட் ஆகிறத பொறுத்து லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்க்ரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.